ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு. ஸோ இதில் இனிஷியலாக வந்து 25 டிவிஷன்ஸ் காட்டுது. இதோட டிஃப்ளெக்ஷன் 25 டிவிஷன். ஸோ கேல்வனோமீட்டர் இதில் சம் கரண்ட் போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து 25 டிவிஷன்ஸ். மேபி இது 25 எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸுங்கிறது கரண்ட் பர் டிவிஷன், சம்திங் லைக். இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இதோட ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எப்பயுமே பேரலில் கனெக்ட் பண்ணுவாங்க. இது 24 ஓம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணதுனால என்ன ஆகுது, இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து 5ஆக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஐஜி டேஷ்னு வச்சுப்போம். இது வந்து 5x மாறுது. இப்போது ஓவரால் இங்கே இனிஷியலாக போயிட்டு இருந்த கரண்ட் தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இப்போ இங்கே எவ்வளோ போகும், இது வந்து ஐஜி மைனஸ் ஐஜி டேஷ்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது எவ்வளோவா இருக்கும், 25 மைனஸ் 5 20xன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த கேல்வனோமீட்டரில் பாஸ் ஆகிற கரண்ட் இது 5xங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகிற கரண்ட்டை 20xன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே பேரலில் இருக்கிறதுனால ரெண்டோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேல்வனோமீட்டர் ஆர்ஜி இன்டூ கரண்ட் 5x இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து 24 இன்டூ 20x. இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இது கேன்சல் பண்ணணும்னா 4. ஸோ ஆர்ஜி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேல்வனோமீட்டர் 4 into 24 96 volts.